2023 ஆண்டு முழுக்க தாங்கினார், தப்பிவித்து ஏந்தினார். எத்தனை விதமான போராட்டங்கள்! ஆம், சங்கீதம் 91 அதிகாரம் 7 வாக்கியத்தை படித்து பார்க்கும்போது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையா இந்த ஆண்டு முழுக்க நடைபெற்றது பாருங்கள். இன்னும் சொற்பமான நாட்களில் நாம் புதிய ஆண்டுக்குள்ளாய் செல்லும் முன்பாக சங்கீதம் 91:7 தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அணுகாது. உங்கள் வாழ்க்கையில வியாதி வந்து உங்களை மேற்கொள்ள பார்த்தது, கடன் சுமை வந்து உங்களை அழுத்த பார்த்தது, மனுஷருடைய பொறாமைகள் பல வகையில், அதான் 1000 பேரும் 10,000 பேரும் எப்பேற்பட்ட தீங்கு வந்த போதிலும் ஒன்றும் நம்மை அணுகாதபடி கண்ணீர் மணி போல் காத்தாரு. இந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி துதி பாடுவீங்களா? இந்த ஆண்டு முழுக்க நம்மை நடத்தினார், பத்திரப்படுத்தினார். இந்த சங்கீத ஞானத்தின் மூலமாக எத்தனை பேருடைய சந்தேகங்கள் மாறிற்று, எத்தனை பேருடைய துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் நீங்கிற்று, எத்தனை பேர் சௌக்கியம் பெற்றார்கள். அநேகருடைய சாட்சியை கேட்டோம். கர்த்தருக்கே துதி புகழ் உண்டாகட்டும். தடை செய்ய 1000 பேரும் 10,000 பேரும் எழும்பி வந்த போதிலும் அதை கர்த்தர் தவிடுபடியாய் உடைத்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றும் உங்களோடு இருக்கிறார், இனிமேல் உங்களோடு இருப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஆண்டு முழுக்க நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். ஆக பிரியமானவர்களே, புதிய நம்பிக்கையோடு புதிய எதிர்பார்ப்போடு இந்த புதிய ஆண்டை நாம் எதிர்கொள்ளலாம். இந்த 2023 ஆசீர்வதித்து தந்த தேவன், பல துயரங்கள் வந்தது உண்மை, பல யுத்தங்கள் தோன்றினது உண்மை. ஆனால் அதன் நடுவிலும் அவர்தானே அனல் வந்த நேரத்தில் குளிர்ந்த காற்றாய் நமக்கு வந்தார். ஆம், துயர நேரத்தில் ஆறுதலாய் வந்தார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தினபடியே ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுக்க நடத்தினே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு ஆசீர்வதியும். 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது என்று சொன்னேன். எவ்வளவு உண்மையப்பா! இந்த 12 மாதங்களும் எவ்வளவு விதமான போராட்டம் வந்த போதும் தேவரே, உம்முடைய நாமத்தை நம்பி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் வாழ்வில் நீ பாதுகாப்பாய் வந்தீரே, சுகமாய் வந்தீரே, ஆரோக்கியமாய் தந்தீரே. ஆண்டவரே, எத்தனையோ யுத்த செய்திகள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பயப்படாதபடி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தினீரே. எத்தனையோ வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான போராட்டங்கள், இயற்கை சீற்றங்கள் வந்த போதிலும் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை காத்து நடத்தினீர். ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். ஜீவாதிபதியே, உமக்கே புகழ், உமக்கே துதி. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பட என்று ஜெபிக்கிறவங்க சகோதர மணியை. காட் பிளஸ் யூ.